The time starts now. சார் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் முகமது எம்மா. நான் அரசு கல்லூரி ஆண்டு வருகிறேன். இன்று எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு புறநோய் எதிர்ப்பு தாங்குத்திறனின் செயல்முறைகளை புரிந்து கொள்ளுதல், அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் மெக்கானிசம் ஆஃப் பெரிஃபரல் இம்யூன் டாலரன்ஸ் என்று இதை ஆங்கிலத்தில் கூறுகிறோம். இந்த விளக்க காட்சியில் நாம் இதனை குறித்து காண்போம். முதலாவதாக 2 கேள்விகளுடன் தொடங்குவோம். நமது நோய் எதிர்ப்பு அமைப்பு ஏன் நமது உடலுக்கு எதிராக செயல்படுவதில்லை? இதனுடைய பதில் நோய் எதிர்ப்பு சகிப்புத்தன்மை அல்லது இம்யூனாலஜிக் டாலரன்ஸ் என்கிறோம். இரண்டாவது கேள்வி, நமது நோய் எதிர்ப்பு அமைப்பு நமது உடலுக்கு எதிராக செயல்பட்டால் என்ன செய்வது? இதனை நம்ம சுய நோய் எதிர்ப்பு அல்லது ஆட்டோ இம்யூனிட்டி என்கிறோம். இது நோய் எதிர்ப்பு தாங்கு திறனின் தோல்வி அடைவதன் காரணமாக உருவாகிறது ஆட்டோ இம்யூனிட்டி என்பது. ஓகே, அடுத்ததாக இந்த விளக்க காட்சியில் நான் விவாதிக்கப்பட வேண்டிய தலைப்புகளின் பட்டியலானது இதனுடைய வரையறை, அதாவது டெஃபினிஷன். அடுத்ததாக நோய் எதிர்ப்பு சகிப்புத்தன்மையின் வகைகள், அதனுடைய டைப்ஸ். தென் நோய் எதிர்ப்பு சகிப்புத்தன்மையின் வழிமுறைகள், அதனுடைய மெக்கானிசம்ஸ். அடுத்ததாக மத்திய நோய் எதிர்ப்பு சகிப்புத்தன்மையின் வழிமுறைகள் மற்றும் புறநோய் எதிர்ப்பு சகிப்புத்தன்மையின் வழிமுறைகள். இறுதியாக அதனுடைய பயன்பாடுகள், அப்ளிகேஷன்ஸ். ஓகே, அடுத்ததாக நோய் எதிர்ப்பு தாங்குத்தன்மை, அதனுடைய வரையறை, டெஃபினிஷன். அதாவது இது ஒரு ஆன்டிஜனுக்கு பதிலளிக்காத ஒரு நிகழ்வாகும். அதாவது இது லிம்போசைட்டுகள் அந்த ஆன்டிஜனுடன் வெளிப்படுவதால் தூண்டப்படுகிறது. அடுத்ததாக செல்ஃப் டாலரன்ஸ் எனப்படும் சுய தாங்குத்தன்மை. இதனுடைய வரையறை என்பது ஒரு தனிநபரின் சொந்த ஆன்டிஜனுக்கு பதிலளிக்காத நிலை. நமது உடலில் சுய ஆன்டிஜன்களை அடையாளம் காணக்கூடிய ஏற்பிகளை, அதாவது ரிசப்டார்களை கொண்ட லிம்போசைட்டுகள் உருவாக்கப்படுகின்றன. இவை நமது உடலிலிருந்து அகற்றப்பட வேண்டும் அல்லது முதலே குறிப்பிட்டபடி ஆட்டோ இம்யூனிட்டி உடலில் ஏற்படாது. அடுத்ததாக நோய் எதிர்ப்பு சகிப்புத்தன்மையின் வகைகள், அதனுடைய டைப்ஸ் 2 வகைப்படுகின்றன. முதலாவதாக மத்திய நோய் எதிர்ப்பு சகிப்புத்தன்மை, அடுத்தது புற நோய் எதிர்ப்பு சகிப்புத்தன்மை. இதை ஆங்கிலத்தில் சென்ட்ரல் இம்யூன் டாலரன்ஸ் அண்ட் பெரிஃபரல் இம்யூன் டாலரன்ஸ் என்று கூறுகிறோம். மத்திய நோய் எதிர்ப்பு சகிப்புத்தன்மை என்பது லிம்போசைட்டுகள் நாம் முதிர்ச்சி அடையும் இடத்தில், அதாவது பி செல்களானது, பி லிம்போசைட்டுகளானது எலும்பு மஞ்சை, அதாவது போன் மேரோ, அண்ட் டி லிம்போசைட்டுகள் தைமஸில் முதிர்ச்சி அடைகின்றது. இவ முதிர்ச்சி அடையும் இடத்திலே அழிக்கப்பட்டு அல்லது பாதிப்பில்லாதவையாக மாற்றப்படுகின்றன. அதாவது பெரிஃபரல் நோய் எதிர்ப்பு சகிப்புத்தன்மையானது முதிர்ச்சி அடையும் இடத்திற்கு வெளியே, அதாவது மண்ணீரல், நிணநீர் முடிச்சு, அதை லிம்ப் நோட் என்கிறோம், அல்லது கல்லீரல், இந்த இடத்திலே வைத்து அவை அழிக்கப்பட்டு அல்லது பாதிப்பில்லாதவையாக மாற்றப்படுகின்றன. முதிர்ச்சி அடையாத சுய எதிர்வினை செல்ஃப் ரியாக்டிவ் கொண்ட டி மற்றும் பி லிம்போசைட்டுகள் அவை முதிர்ச்சி அடையும் இடத்திலேயோ அல்லது முதிர்ச்சி அடையும் இடத்திற்கு வெளியேவோ அழிக்கப்பட்டு பாதிப்பில்லாதவையாக மாற்றப்படுகின்றன. அடுத்ததாக நோய் எதிர்ப்பு சகிப்புத்தன்மையின் வழிமுறைகள் 2 வகைப்படுகின்றன. மத்திய நோய் எதிர்ப்பு சகிப்புத்தன்மை வழிமுறைகள் மற்றும் புற நோய் எதிர்ப்பு சகிப்புத்தன்மை வழிமுறை. இரண்டிலும் 3 வழிமுறைகள் உள்ளன அல்லது இயங்குமுறைகள் உள்ளன. மத்திய நோய் எதிர்ப்பு சகிப்புத்தன்மையில் நெகட்டிவ் செலக்ஷன் அல்லது குளோனல் டிலீஷன். இரண்டாவதாக ஒழுங்குபடுத்தும் டி செல்களாக வளர்ச்சி, அதை ஆங்கிலத்தில் டெவலப்மெண்ட் இன்டு ரெகுலேட்டரி டி செல் என்கிறோம். மூன்றாவதாக ரிசப்டார் எடிட்டிங். புறநோய் எதிர்ப்பு சகிப்புத்தன்மையின் வழிமுறைகளை அனர்ஜி, ஒழுங்குபடுத்தும் டி செல்களால் அடக்குமுறை, அதாவது சப்ரஷன், தென் அப்பாப்டோசிஸ் மூலம் டெலீஷன். இதனை குறித்து விளக்கமாக காண்போம் அடுத்த விளக்க காட்சியில். ஓகே, முதலாவதாக மத்திய நோய் எதிர்ப்பு சகிப்புத்தன்மையின் வழிமுறைகள். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு புற நோய் எதிர்ப்பு சகிப்புத்தன்மையின் வழிமுறைகள் இருந்தாலும் இதை பற்றி முதலாவதாக காண்பதன் மூலம் அதை எளிமையாக புரிந்து கொள்ளலாம். இந்த 2 படத்திலும் முதலில் டி லிம்போசைட்டுகள் அண்ட் பி லிம்போசைட்டுகள். ஓகே, இந்த டி லிம்போசைட்டுகள் ஆன்டிஜன் பிரசன்டிங் செல்ஸ், ஏபிசி என்கிறோம். அதை ஆன்டிஜன் வழங்கும் செல்கள் என்கிறோம். இந்த ஆன்டிஜன் வழங்கும் செல்கள் என்பது நமது உடலில் உள்ள சுய ஆன்டிஜன்களை
டி லிம்போசைட்டுகளிடம் வழங்குவதன் மூலம் டி லிம்போசைட்டுகள் அதை அடையாளம் காணுகிறது. இந்த சுய எதிர்வினை கொண்ட டி லிம்போசைட்டுகள் டிலீஷன் அப்போப்டோசிஸ் வழியாக டிலீஷன் செய்யப்பட்டு இவை அளிக்கப்படுகின்றன. இரண்டாவது வழிமுறை என்பது ஆன்டிஜன் வழங்கும் செல்கள் டி செல்களுக்கு சுய ஆன்டிஜன்களை வழங்குகிறது. இந்த டி செல்கள் அதை அடையாளம் கண்டு இவை ரெகுலேட்டரி சிடி ஒழுங்குபடுத்தும் டி செல்களாக உருவாக்கப்படுகின்றன. இதை எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் சிறுவயதில் படிக்கும் பொழுது நமது வகுப்பறையில் மிகவும் சிட்டியான குழந்தையை நாம் அந்த வகுப்பறையின் கண்காணிப்பாளரின் ஒரு பொறுப்பை கொடுத்து அவரை அடக்குவதை போல உள்ள ஒரு வழிமுறை. அதாவது அந்த செல்களை நம்ம டி ரெக் செல்கள் என்கிறோம். இவை தைமசில் டி செல்களுக்காக உருவாக்கப்பட்ட 2 வழிமுறைகள். அடுத்ததாக பி செல்கள் என்பது டிலிஷன். இவை சுய ஆன்டிஜன்களுக்கு ஆன்டிஜன் பிரசன்டிங் செல் வழங்கும் பொழுது டிலிஷன் என்ற வழிமுறைப்படி இவை அளிக்கப்படுகின்றன. அல்லது பி செல்கள் ரிசப்டார் எடிட்டிங் என்ற வழிமுறைப்படி அதனுடைய ஏற்பிகளை உருவாக்கும் மரபணுக்களில் மாற்றம் ஏற்படுத்தி அவை பாதிப்பில்லாதவையாக மாற்றப்படுகின்றன. இரண்டாவதாக புறநோய் எதிர்ப்பு சகிப்புத்தன்மையின் வழிமுறைகள். இந்த புறநோய் எதிர்ப்பு சகிப்புத்தன்மை வழிமுறைகளில் 3 வழிமுறைகள் உள்ளன. முதலாவதாக ஒழுங்குபடுத்தும் டி செல்களால் அடக்குமுறை. இந்த டி ரெக் செல்கள் என்பது இந்த ஆன்டிஜன் வழங்கும் செல்கள் மற்றும் சுய எதிர்வினை கொண்ட டி செல்கள் அண்ட் சுய எதிர்வினை கொண்ட பி செல்களை அடக்குகிறது, அதாவது இன்ஹிபிட் செய்கிறது. இரண்டாவதாக டி செல்கள் ஆன்டிஜன் வழங்கும் செல்களை சுய ஆன்டிஜன்கள் வழங்குவதன் மூலம் அலர்ஜி எனப்படும் வழிமுறையை பயன்படுத்துகிறது. அதாவது ஃபெயிலியர் டு ரெஸ்பாண்ட், இது பதிலளிக்க தவறுகிறது. அலர்ஜி இதை எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது பதிலளிக்க தவறுகிறது என்ற அர்த்தம். இரண்டாவதாக டெலிஷன், அப்போப்டோசிஸ் வழியாக டெலிஷனுக்கு போகிறது. அடுத்ததாக பி செல்கள், இதுவும் பதிலளிக்க தவறுகிறது. இந்த புறநோய் எதிர்ப்பு சகிப்புத்தன்மை வழிமுறைகளை குறித்து விளக்கமாக காண்போம் இனி வரும். அதாவது முதலாவதாக அலர்ஜி எனப்படுவது சுய ஆன்டிஜனை அடையாளம் காணும் லிம்போசைட்டுகள் செயல்பாட்டு ரீதியாக செயலற்றதாக மாற்றப்படலாம். இதை நம்ம அலர்ஜி என்கிறோம். முதலாவதாக நோய் எதிர்ப்பு திறன் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு 2 தூண்டுதல்கள் தேவைப்படுகிறது. இந்த ஆன்டிஜன் வழங்கும் செல்களும் மற்றும் டி செல்களும் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குகிறது. முதலாவது தூண்டுதல் என்பது எம்ஹெச்சி ஆன்டிஜன் வளாகம் மற்றும் டி செல்களில் உள்ள டி செல் ஏற்பிகள் இதன் மூலம் உருவாக்கப்படுகிறது. இரண்டாவது தூண்டுதல் என்பதை நாம் துணை தூண்டுதல் என்கிறோம். அதாவது கோஸ்டிமுலேட்டரி சிக்னல். இது உருவாக்கப்பட வேண்டும் என்றால் B7 மற்றும் B7-1 மற்றும் B7-2 மூலக்கூறு மற்றும் CD28 இவை இரண்டும் துணை தூண்டுதலை உருவாக்குகிறது. இந்த 2 தூண்டுதல்களும் இருந்தால் மட்டும்தான் நோய் எதிர்ப்பு திறனானது உருவாக்கப்படுகிறது. இது அடிப்படை தகவல். 2 மூலக்கூறுகள் உள்ளன. அதாவது CTLA4 மற்றும் PD1 ஆகியவை டி செல்களில் காணப்படும் தடுப்பு ஏற்பிகளாகும். அதாவது இன்ஹிபிட்டரி ரிசெப்டார்ஸ் என்கிறோம். இவை CD28 மூலக்கூறை போலவே இருந்தாலும் அவற்றின் செயல்பாடுகள் CD28க்கு முற்றிலும் நேர்மறையானவை. அதாவது இவை நோய் எதிர்ப்பு துலங்களை தடுக்கிறது. They inhibit the immune response. ஆன்டிஜன் வழங்கும் செல்கள் சுய ஆன்டிஜன்களை வழங்கும் பொழுது B7 மூலக்கூறை கம்மியாக வெளிப்படுத்துகிறது. அது கிருமியின் ஆன்டிஜன்களை வழங்கும் பொழுது B7 மூலக்கூறுகளை அதிகமாக வெளிப்படுத்துகிறது. சுய எதிர்வினை கொண்ட டி செல்கள் சுய ஆன்டிஜன்களை அடையாளம் காணும் பொழுது அதிகமான அளவு CTLA4 மற்றும் PD1 மூலக்கூறுகளை வெளிப்படுத்துகிறது. மற்றும் கிருமிகளுடைய ஆன்டிஜன்களை அடையாளம் காணும் பொழுது அதிகமான அளவு CD28 மூலக்கூறுகளை வெளிப்படுத்துகிறது.
இதை எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் CTLA4 ஆனது CD28 விட B7 மூலக்கூறுடன் அதிகமான பிணைப்பு திறனை கொண்டுள்ளது. B7இன் அளவு குறைவாக இருக்கும்போது CTLA4 முன்னுரிமையுடன் ஈடுபடுத்துகிறது, அதாவது ப்ரெஃபரன்ஷியலி என்கேஜ். அதாவது சுய ஆன்டிஜன்களை ஆன்டிஜன் பிரசன்டிங் செல் வழங்கும் பொழுது கம்மியான அளவு பி செல் எக்ஸ்பிரஷன் மற்றும் அதிக அளவு CTLA4, அதனால் அலர்ஜி ஏற்படுகிறது, டி செல் பதிலளிக்க தவறுகிறது, அதனால் நோய் எதிர்ப்பு இல்லாமல் ஆகிவிடுகிறது. அடுத்ததாக கிருமிகளுடன் ஆன்டிஜன்களை வழங்கும் பொழுது அதிகமான அளவு B7 வெளிப்படுத்தல் மற்றும் அதிகமான அளவு CD8 ஏற்புகள் வெளிப்படுத்துவதன் மூலம் டி செல்கள் பதிலளிக்கிறது, அதனால் எதிர்ப்பு சக்தி உருவாகிறது. அடுத்ததாக ஒழுங்குபடுத்தும் டி செல்களின் அடக்குமுறை, அதாவது சப்ரஷன் பை ரெகுலேட்டரி டி செல்ஸ். ரெகுலேட்டரி டி செல்ஸ் எனப்படும் ஒரு வகை டி செல் குழுவானது சுய ஆன்டிஜன்களுக்கு எதிராக நோய் எதிர்ப்பு எதிர்வினையை ஏற்படுத்துவதை தடுக்கும் பணியை செய்கிறது. ஒழுங்குபடுத்தும் டி செல்கள் முக்கியமான தைமஸ் சுய ஆன்டிஜன்களை அங்கீகரிப்பதன், அதாவது ரெகக்னைசேஷன் செய்வதன் மூலம் உருவாக்கின்றன. ஆனால் இவை புற லிம்பாடிக் டிஷ்யூ, அதாவது புற நுண்ணநீர் திசுக்களிலும் உருவாக்கப்படக்கூடும். சிறப்பான வரையறுக்கப்பட்ட ஒழுங்குபடுத்தும் டி செல்கள் என்பவை CD25 இன்டர்லூக்கின் 2 ஏற்பிகள், ஆல்பா சங்கிலி மற்றும் FOXP3 என்ற ஜீனை ஆகியவற்றை அதிக அளவில் வெளிப்படுத்தும் CD4+ டி லிம்போசைட்டுகள் ஆகும். இந்த சகிப்புத்தன்மையை நிலைநிறுத்துவதற்காக டி செல்கள் செய்யும் செயல்பாடுகளை காண்போம். ஒழுங்குபடுத்தும் டி செல்கள், அதாவது டி ரெகுலேட்டரி செல்கள் நோய் எதிர்ப்பு தடுப்பு சைட்டோகைன்கள், அதாவது இன்டர்லூக்கின் 10 மற்றும் டிரான்ஸ்ஃபார்மிங் குரோத் ஃபேக்டர் எனப்படும் TGF பீட்டா, இதை சுரப்பதன் மூலம் செயல்படுகின்றன. ஒழுங்குபடுத்தும் டி செல்கள் CTLA4ஐயும் வெளிப்படுத்துகின்றன, இதன் மூலம் அவை நோய் எதிர்ப்பை குறைக்கிறது. ஒழுங்குபடுத்தும் டி செல்கள் கருவின் ஆன்டிஜன், அதாவது ஃபீட்டல் ஆன்டிஜன் என்கிறோம் ஆங்கிலத்தில், எதிரான நோய் எதிர்ப்பு தாங்கு திறனை தடுப்பதன் மூலம் கருவை உடல் ஏற்றுக்கொள்வதில் பங்கு வகிக்கிறது. இதில் ஏற்படும் மாற்றத்தினால் வரக்கூடிய நோய்களை பற்றி காண்போம். இன்டர்லூக்கின் 2 ரிசப்டார் மற்றும் அல்லது இன்டர்லூக்கின் 2 ஆகியவற்றில் சடுதி மாற்றம் மியூட்டேஷன் என்கிறோம். இது ஏற்பட்டால் இது கடுமையான பல உறுப்பு எதிர்ப்பு நோய், அதாவது சிவியர் மல்டி ஆர்கன் ஆட்டோ இம்யூனிட்டி ஏற்படுத்தும். அல்லது FOXP3 இதில் ஏற்படும் சடுதி மாற்றத்தின் காரணமாக தன்னுடல் தாக்க நோய், அதாவது சிஸ்டமிக் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அல்லது ஐபெக்ஸ் நோய்க்குறி, அதாவது சிண்ட்ரோம் என்கிறோம். அதாவது இம்யூன் டிஸ்ரெகுலேஷன் பாலி என்ட்ரோபதி எக்ஸ்லிங்க்டு நோய்க்குறி என்கிறோம் அதனை. அடுத்ததாக இதனுடைய மூன்றாவதாக அப்பாப்டோசிஸ் மூலம் டெலீஷன். இதில் மொத்தம் 2 வழிமுறைகள் உள்ளன. டி செல்கள் மைட்டோகாண்ட்ரியா பாதை வழியாக அப்பாப்டோசிஸ், இதில் ப்ரோ அப்போப்டோட்டிக் ஃபேக்டர்களை வெளிப்படுத்துகிறது சுய எதிர்வினை கொண்ட டி செல்கள். இரண்டாவது வழிமுறையாக FAS அல்லது FAS லிகாண்ட், இது வழியாக மரண ஏற்பி வழியாக அப்போப்டோசிஸ்களை வெளிப்படுகிறது. அதாவது அப்போப்டோசிஸ் வயா டெத் ரிசெப்டார் பாத்வே, 2 பாத்வே வழியாக. முதலாவதாக மைட்டோகாண்ட்ரியா பாதை வழியாக அப்போப்டோசிஸ், இரண்டாவதாக மரண ஏற்பி பாதை வழியாக அப்போப்டோசிஸ். இங்கே சுய ஆன்டிஜன் ஆனது செல்ஃப் ரியாக்டிவ் டியூ செல்கள், அதாவது சுய எதிர்வினை கொண்ட டி செல்கள் சுய ஆன்டிஜன்களை அடையாளம் காணும் பொழுது FAS ரிசெப்டார் மற்றும் FAS லிகாண்ட் ஆகிய இரண்டையும் வெளிப்படுத்துகிறது. இதன் மூலம் அப்போப்டோசிஸ் நடைபெறுகிறது. இதை எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த படத்தை காண்போம். அதாவது டி செல்களானது சுய ஆன்டிஜனுக்கு அடையாளம் காணும் பொழுது டி செல் ஆனது 2 FAS லிகாண்டையும் FAS ஏற்பிகளையும் உருவாக்கி அது அப்போப்டோசிஸ் வழியாக இறந்து விடுகிறது. டி செல் ஆனது சுய ஆன்டிஜனை காணும் பொழுது டி செல் இவை FAS லிகாண்டை வழங்குகிறது. பி செல்லில் FAS ஏற்பிகள் முன்னராகவே இருக்கும். இவை இரண்டும் பயன்படுத்தி இவை அப்போப்டோசிஸ் வழியாக இறந்து விடுகிறது. சுய எதிர்வினை கொண்ட டி செல்களில் உள்ள FAS அல்லது டி செல்களில் உள்ள FASR ரிசெப்டார் உடன் இணையும் பொழுது அளிக்கப்படலாம்.
அடுத்த இதனுடைய பயன்பாடுகள், கட்டி நோய்கள் அதாவது டியூமர், இதை நோய் எதிர்ப்பு சிகிச்சையாக டியூமர் இம்யூனோதெரப்பி CTLA4 மற்றும் PD1 ஆகியவற்றை செயலிழக்க செய்யும் போது ஆன்டிபாடிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் புற்றுநோய்க்கு எதிராக பயன்படும் உள்ளது. மனிதர்களில் உள்ள FAS மரபணுவில் ஏற்படும் பிளவு, அதன் வரமுடைய மியூட்டேஷனால் ஆட்டோ இம்யூன் லிம்போ ப்ராலிபரேட்டிவ் நோய்க்குறி ஏற்படுகிறது, அதாவது சிண்ட்ரோம். CTLA ஜீன்களில் காணப்படும் பாலிமார்பிசம் அல்லது பல்வகைமை என்கிறோம் அதனை, சில தன்னியக்க எதிர்ப்பு நோய் ஆட்டோ இம்யூன் டிசீஸ்களுடன் தொடர்புடையதாக உள்ளது இது. அடுத்ததாக நோய் எதிர்ப்பு துலங்களை அதாவது இம்யூன் ரெஸ்பான்ஸ் கட்டுப்படுத்துவதற்கான ஒழுங்குபடுத்தும் டி செல்கள் அதாவது ட்ரக் செல்கள் அதிகரிப்பதை ஆராய்ச்சியாளர்கள் நோக்கமாக கொண்டுள்ளனர். இதை அதிகரிப்பதற்காக இன்டர்லூக்கினை பயன்படுத்துகின்றனர். டி செல்களை பிரித்தெடுத்து அதை பெருக்கி அதாவது மல்டிப்ளை செய்து மீண்டும் நோயாளிகளுக்குள்ளே செலுத்துகின்றனர். இதனுடைய இலக்கு என்னவென்றால் உறுப்பு மாற்றம் அல்லது அறுவை சிகிச்சைக்கு பிறகு தன்னுடல் தாக்க எதிர்வினை அதாவது ஆர்கன் ரிஜெக்ஷன் என்கிறோம், இதை தடுப்பது ஆகும். இதனை கூறி என்னுடைய விளக்க காட்சியை முடிக்கிறேன். நன்றி. இந்த வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி சார்.